இப்போ நீங்கள் கோவமாக பேசுறீங்க, ஆனால் அவர் சொல்றதை கவனிக்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் இந்த நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். நீங்க சினிமால அரசியல் ரீதியா இங்க பாருங்களேன், இந்த காலத்து நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதி சாட்டை அடிக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல வந்து எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதியை சார்ந்தவன். சரி, அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிறேன் சார். அதே கொங்கு பகுதியை சார்ந்தவங்க தான் சார் நானும். இன்னுமே எங்களோட சுற்றுவட்டார கிராமங்கள்ல தீண்டாமையும் இருக்குது, சாதி பாகுபாடுகளும் இருக்குது. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? உடுமலைப்பேட்டை சார் கிடையாது சார். சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார்? எனக்கு எரிச்சல் வருது உடனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க.